அப்புறம் நம்ம இதை சமைச்சதெல்லாம் ஃபுல் வீடியோவாக எடுத்துருக்கோம். வேணும்னா லிங்க்கு தரோம், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். புரிஞ்சோன்னே கருவேப்பிலை. இப்போ வந்து 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்குவாங்க. அவனுங்களுக்கு உப்புமா வேணாமா, ஜூஸ் தான் வேணுமா, ஜூஸ் போட்டுடலாம். உப்புமா பார்த்திங்களா செம்ம சூப்பராக வந்துடுச்சு. கண்டிப்பாக இது இப்போ பார்த்திங்கன்னா 1 பாக்ஸு வந்து ஸ்ட்ராபெரி சேர்த்துருக்கேன். ஜூஸ் போட்டாச்சு. காரத்துக்கு தகுந்தமாரி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிட வேண்டியதான். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சின்னதாக நறுக்கின கொத்தவரங்காவை சேர்த்துடலாம், போடுவோம். நான் இது காரம் வேணான்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகா தான் கிள்ளி போட்டிருக்கேன். இப்போ ரசம் வந்து 1 தக்காளி போட்டு கொஞ்சமாக புளி தண்ணி போட்டு கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எல்லாம் சமைச்சிட்டோம்.